வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ராமர் கோயிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம். காலையிலே கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. ஆனால் மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க திடீர்னு. சரி குறையும் பார்த்து வெயிட் பண்ணிட்டே இருந்தோம், வரல. ஸோ ஓகே, இது நிற்காது, இப்போதைக்கு முடியாதுன்னு சொல்லிட்டு கொடையை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோங்க கோயிலுக்கு. ஆனால் மழை நிற்கலை. நாங்கள் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி பிளான் வச்சுருந்தோம். ராமர் கோயில் பக்கத்தில் பின்னாடியே வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் சாங்கி பீச். அதுக்கு மட்டும் போக முடியாது, ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டோங்க. இன்றைக்கி ராமர் கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். பாருங்கள், முன்னாடி பசங்க போயிட்டுருக்காங்க. நல்லா மழை பெய்யுது, நல்ல கிளைமேட்டாக இருக்குதுன்னு நினச்சி வந்தேன். ஆனால் எல்லாம் மழையில் தத்தளிச்சிட்டே போயிட்டுருக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இப்படி நடந்து போயிட்டுருக்கோம். ஆனால் இதுவும் நல்லா தாங்க இருக்குது, இந்த மாதிரி போகிறதும். இது எங்கே இருக்குதுன்னா இந்த பாருங்கள், சாங்கி வில்லேஜ் ரோட்டில் இருக்குது. ராமர் கோயிலுக்கு வந்துட்டோங்க. அங்கே பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வச்சுருந்தாங்க, ராமர் பட்டாபிஷேக விழான்னு சொல்லிட்டு. வர சனிக்கிழமை தாங்க. இங்கே யாராவது அங்கே இருந்தீங்கன்னா 6th ஜூன் நீங்களும் போய் அட்டன் பண்ணுங்கள் அபிஷேக விழாவை. உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னா அரச மரத்து பிள்ளையார் தான் இருந்தார், நம்மளை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய சிலை, ஆஞ்சநேயோட சிலை சிங்கப்பூரில் இந்த கோயிலில் தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வேறு எங்கேயாவது இருந்தாங்கன்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராமர் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக தாங்க இருந்தது. பக்கத்துலேயே வந்து துர்க்கை அம்மனும் இருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சிவன், இங்கே பஞ்சமுக விநாயகர் இருந்தாருங்க. பஞ்சமுக விநாயகர் இருந்தாங்க, மாரியம்மன் இருந்தாங்க. அடுத்து மாரியம்மன் சாமி, சிவன், முருகன் சாமி. எனக்கு முருகன் சாமி மேலே ரொம்ப பக்தி அதிகங்க. ஆனால் அதனால் நான் வந்து முருகன் இங்கே இருக்காருன்னு தெரிஞ்சோன்னே ஃபஸ்ட்டு அதுவும் ரீசன் இந்த கோயிலுக்கு நான் ஓடுனதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருமாரியம்மன் அவங்களும் இருந்தாங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்க பார்த்திங்கன்னா என்னோடய குழந்தைங்க அங்கேருந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கிற தண்ணி அங்கேயே பிடிச்சி என் பொண்ணு ரொம்ப நேரம் பண்ணிகிட்டே இருந்தா. சரி எங்கடா வீட்டுக்காரரை காணோன்னு பார்த்தா அவர் ஆளாக எஸ்கேப் ஆகி ஓடிட்டாருங்க. எதுக்கு? பிரசாதத்துக்கு தான், வேறு எதுக்கு? பிரசாதம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி தயிர் சாதம், ஊறுகாய் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மோரோடு கொடுத்துருந்தாங்க. மெயினானது பார்த்திங்கன்னா தேங்காய் சாதங்க. எந்த கோயிலும் தேங்காய் சாதம் பார்த்ததில்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் கூட இனிப்பு பொங்கல், கேசரி எல்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க ஒன்றா. ஸோ எல்லாம் வாங்கி சாப்பிட்டு திருப்தியாக கோயிலில் எல்லாம் தரிசனமும் பண்ணிவிட்டு திருப்தியாக வெளியில் வந்தோங்க. சரி மழை நின்றுக்கும், சாங்கி பீச்சுக்கு பின்னாடி போகலான்னு பார்த்தா மழை நிற்கவே இல்லை. சரி வாங்க வீட்டுக்காச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. வந்து பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். ஒருத்தர் கூட அங்கே இல்லைங்க. ஏன்னா அது இண்டஸ்ட்ரியல் ஏரியா இல்லைங்களா, அதனால் அங்கே ரெசிடென்ஷியல் ஏரியா அவ்வளோவா இல்லை. அங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு நான் கொஞ்சம் மழை நின்றதுக்கப்புறமே போயிடலாமே பீச்சுக்கு, பிள்ளைங்களோட கொஞ்சம் நேரம் விளையாட விட்டு கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேங்க. ஆனால் அதுவும் நான் நிற்க மாட்டேன், நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சுங்க. இந்த கோயில் வந்து சாங்கி வில்லேஜில் தாங்க இருக்குது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சாங்கி பீச் கூட இருக்குது. நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நீங்கள் பீச்சு கூட போய் என்ஜாய் பண்ணலாம். Varma Temple. Today we are in Varma Temple. Varma Temple is located in Singapore. If the climate is good, if you like to come, please come. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறேன்.